الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் மண்ணிலே மனுவர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன், அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை அழைக்கப்படுவதை வெறுப்பவன். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அரிச்சுவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், ஸலஃபு சாலிஹீங்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை ஈத்திகாஃபுடைய நீயத்தோடு நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்வதோடு புனித ஜும்மாவுடைய ஹுதுபாவை அமல் செய்யக்கூடிய நியத்திலே கேட்டுக்கொள்ளும்படியும் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா இச்சிறப்பான மாதத்தில், இச்சிறப்பான நாளில், இச்சிறப்பான மஸ்ஜிதில் இச்சிறப்பான ஒரு அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினான். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். தல்ஹத் பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிக முக்கியமான நபித்தோழர். அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவு மதீனாவிலே ரொம்ப பிரபலியமாகிவிட்டது. அந்த கனவை சஹாபாக்கள் பேசக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. அந்த கனவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை விவரமாக கேட்டார்கள். என்ன கனவு கண்டீங்க தல்ஹா? நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்ற இரு நண்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் காபிர்கள், அந்நியர்கள். என்னோட வியாபாரம் செய்யக்கூடியவங்க மதீனால. ஆனால் அவர்களுடைய வியாபாரத்தை கொண்டு மட்டும் நான் லாபம் அடையல. எனக்கு ஒரு நியத்தொன்று இருந்துச்சு. என்ற நல்ல குணத்தால், என்ற தாவத்தால், என்னுடைய நடப்பால், என்னுடைய மனப்பாங்கால் இவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் உழைக்கிறேன் என்று முயற்சி செஞ்சேன். அவர்களிலே முயற்சி செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் நானா தம்பி பெரிய வியாபாரிகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அல்லாஹுடைய கிருபையில் ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் உறுதியாக மாறிவிட்டாங்க. அதிலேயே ஒருவர் ஜிஹாதிலேயே கலந்து கொண்டார், இன்னொரு நிறைய நன்மைகளிலே கலந்து கொண்டார், மற்றவர் நடுத்தரமாக அமலிலே ஈடுபட்டார். இந்த ரெண்டு பேரில் நானா ஒரு வருடத்துக்கு முன்னால் மரணிக்கிறார், மற்றவர் ஒரு வருடம் கழித்து மரணிக்கிறார்.
அல்லாஹ்வுடைய தூதரின் ஆச்சரியம் என்னவென்றா, நான் கண்ட கனவு, இந்த 2 பேரும் சுவர்க்கத்துடைய வாயில்ல இருக்கிறாங்க. ஒரு மலக்கு வந்து, நானாவ நேரத்தோட மரணித்தாரே, அவரை ஆரம்பமாக கூட்டிட்டு போகாம இரண்டாவது மரணித்தாரே, ஒரு நடுத்தரமான அமல், சாதாரணமான அமல் செய்த தம்பியை கூட்டிட்டு போய்த்தார். அதுக்கு பின்னால் வந்து தான் நான் அவ கூட்டிட்டு போனாங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து வந்து கூட்டிட்டு போனாங்க. இதை மக்கள்கிட்ட சொன்னதும் மக்கள் ஆச்சரியப்பட்டான். மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இவர் ஜிஹாதிலே கலந்து கொண்டவர், இன்னொரு நன்மைகளிலே வீரி நடை போட்டவர், இவரல்லவா ஆரம்பத்தில் சுவர்க்கம் செல்ல வேண்டும், இது என்ன நீதி என்று பேசக்கூடிய நிலைமை மாறிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா இப்னு உபைதுல்லா பார்த்து, அஜபன் யா தல்ஹா, தல்ஹாவே இது என்ன ஆச்சரியம், நாங்கள் கொஞ்சம் நடுத்தரமாக யோசிப்போம். நானும் 1 வருடத்துக்கு முன்னாலே மரணிச்சிட்டாரு, தம்பி 1 வருடத்துக்கு பின்னால் தான் மரணிச்சார், அவர் ரமலானை அடைந்திருப்பார் அல்லவா, ரமலானிலே நோன்பு நோட்டிருப்பார் அல்லவா, ரமலானிலே இன்னொரு நன்மைகளை செய்திருப்பார் அல்லவா, எனவே இவருடைய நன்மை கூட, எனவே இவர் ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டார் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா இப்னு உபைதுல்லாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆதாரபூர்வமான சம்பவத்தில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்றா, ரமலானை அல்லாஹ் தந்தான், இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். சென்ற வருடம் இருந்த எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இந்த வருடம் இல்லை. அடுத்த வருடம் நாங்கள் இருப்போமா இல்லையா அல்லாஹு ஆலம், அது அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் இந்த தந்திருக்கக்கூடிய ரமலானை ரொம்ப பயன்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய அன்ப, மக்பிரத்த, ரஹ்மத்த, இத்கு மினன் நார, லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடையிறதுக்கு ரொம்ப நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அருமையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டான். இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் பாருங்க. 11 மாதங்களாக மூடப்பட்டிருந்த சுவர்க்கம் ரமலானுடைய மாதத்தில் திறக்கப்படுகிறது. திறந்திருக்கப்பட்ட நரகம் ரமலானுடைய மாதத்தில் மூடப்படுது. அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உருவாக்கி, அல்லாஹுடைய அவா, அல்லாஹுடைய ஆசை, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நடத்தையிலே மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். 11 மாதங்கள் போயிட்டு, அது பரவாயில்லை வைங்க, 11 மாதங்கள் போயிட்டு ரமலானை அவர் எத்தினார். இந்த ரமலானிலே தன்னுடைய நடத்தைகளை, தன்னுடைய அமல்களை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றா, அவரை விட துப்பாக்கியசாலி யார் இருக்கிறார்? அவருடைய மனப்பாங்கிலே, மனதிலே இருக்கக்கூடிய ஈமானை, மனதிலே இருக்கக்கூடிய தக்வாவை, தவக்குலை, அல்லாஹுடைய அன்பை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றியுள்ள நல்லெண்ணத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்தும் அந்த தக்வால, அந்த தவக்குல்ல, அந்த ஈமான்ல, அந்த முஹப்பத்தில கூட இல்லை என்றா, அருமையானவர்களே, ரமலான்லே நாங்கள் கற்ற பாடம் என்ன? ரமலான் வந்து அவருடைய சூழல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுடைய சூழலை, வீட்டு சூழலை, பஜாருடைய சூழலை, பிள்ளைகளுடைய சூழலை, இளம் வாலிபர்களுடைய சூழலை, யுவதிகளுடைய சூழலை, எல்லா சூழலையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்துவர்கள், பெரியார்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் ரமலான். ரமலான் வந்தும் அந்த மாற்றம் பிள்ளைகளிலே, இளைஞர்களிலே, யுவதிகளிலே ஏற்படவில்லை என்றால் ரமலானை மூலம் நாங்கள் என்ன நன்மை அடைந்தோம் என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆசையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்மை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாஹ் ஆசையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு நரக விடுதலையை அளிப்பதற்கு அல்லாஹ் ஆசையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன். அல்லாஹுடைய அன்ப, அல்லாஹுடைய தக்வாவை, தவக்குல நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானை கொண்டு உள்ளத்திலே ஆழமாக போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே படித்த ஆரம்ப வகுப்பு மாணவர்கள், நபித்தோழர்கள், அவர்களுக்கு எழுத, வாசிக்க, ஒரு டைப் பண்ண ஒன்றுமே தெரியாது. ஆனா அவர்கள் ரொம்ப நல்லவர்கள். படித்ததை அமல் செய்வார்கள், படித்ததை மற்றவர்களிடத்திலே கற்றுக் கொடுப்பார்கள், மற்றவர்களுக்கு பரப்புவார்கள். என்ன காரணம்?
அவர்கள் உள்ளங்களால் கேட்பார்கள். உள்ளங்களிலே அவர்கள் தனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவாவுள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படியாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து தீனை மார்க்கத்தை கற்று தன்னுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் உள்ளவர்கள் தான் நபியுடைய ஆரம்ப வகுப்பு மாணவர்கள், நபித்தோழர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கேட்கிற நேரம், பேசுகிற நேரம் எங்களோட உள்ளங்களால் அல்லாஹ் எனக்கு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், மௌத்துக்கு முதல்ல தௌபாவை நசீபாக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்பில் தக்வால தவக்குள்ள என்னுடைய உள்ளங்கள் கூட வேண்டும் என்று அவாவோட ஆசையோடு கேட்க வேண்டும். ஒரு நபித்தோழர் இருந்தார். இவருடைய பேரு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. 30வது வயசுல முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இளம் வாலிபர், ரொம்ப துடிப்புள்ள வாலிபர், பெரிய பணக்காரராக இருந்தவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடைகளை அணிந்து அந்த குடும்பம் அழகு பார்ப்பாங்க. ஆனால் அவருக்கு 18 வயசிலே இஸ்லாம் கிடைச்சிச்சு. ரொம்ப துடிப்புள்ள நல்ல தைரியமான வாலிபர். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முதல்ல முஸஅப் இப்னு உமைரை அனுப்பிட்டான். இவருடைய தைரியத்தை, இவருடைய ஆளுமையை, இவருடைய திறமையை அல்லாஹுடைய நபி இனம் கண்டு மதீனா வாசிகளுக்கு குர்ஆன ஹதீஸ ஈமான போதிக்கிறதுக்கு ஆரம்பத்திலே அனுப்பிட்டான். அங்க போய் மதீனால ஒரு இளம் வாலிபர், அவருடைய துடிப்பு எப்படி, அந்த வாலிபருடைய துடிப்பு எப்படி, அந்த வாலிபர் எனக்கு இந்த மூளையை ரப்பு தந்தான், இந்த மனச அல்லாஹ் தந்தான், இந்த பணத்தை அல்லாஹ் தந்தான், இத்தனையும் அல்லாஹ் தந்தான், இந்த 60-70 வயசு வாழ்க்கையில அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியபுலுவக்கும், அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் தந்து உங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறான். லியபுலுவக்கும், என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களோட பணத்தை எப்படி அல்லாஹ் பாவிக்கிறான், நீங்க பாவிக்கிறீங்க. உங்களோட அறிவை, ஆற்றலை, உங்களோட தைரியத்தை, உங்களோட அனுபவத்தை, உங்களோட திறமைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்தை இந்த உலகத்திலே பூமியிலே எப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறீங்க என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் விளங்கினார். முஸஅப் இப்னு உமைர் தன்னுடைய வாழ்க்கையை மார்க்க பணியிலே, தீனை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியிலே அவர் ஈடுபடுத்தினார். அவருடைய கையால் வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு நபித்தோழர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அருமையானவர்களே, இவருடைய சம்பவம் நீண்ட சம்பவம். சுருக்கமாக சொல்றேன். ஏண்டா எங்கட மீட்டர்ல, எங்கட சிந்தனையில நாங்கள் வைத்துக் கொள்வதற்காக, எங்கட இளம் குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்பதற்காக. 30வது வருட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 36வது வயதிலே ஹந்தக்கிலே அவருக்கு ஒரு ஈட்டிப்பட்டு பனு குரைலாவிலே மரணிக்கிறார். 6 வருஷம்தான் வாழ்ந்தார். 6 வருஷம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் யாருடையாவது மௌத்துக்கு அல்லாஹுடைய அரிசி நடுங்கியதாக எங்கேயுமே இல்லை. புகாரில வருது, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய நபிக்கு வஹி அறிவிக்கப்படுது, யா ரசூலல்லாஹ், ஸஅத் இப்னு முஆதுடைய மௌத்தின் காரணமாக ரஹ்மானுடைய அரிசி நடுங்கிச்சு. அருமையானவர்களே, ஸஅத் இப்னு முஆத் என்ன அமல் செய்தாரே, எப்படியாப்பட்டவர், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குற அளவுக்கு இவர் எப்படியாப்பட்டவர். அருமையானவர்களே, ஒரு மனிதர் மரணிக்கிற நேரம் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறான். ஒரு மலக்கு அனுப்பினாலும் போதும் அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்த. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரம் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டாங்க அவருடைய ஜனாசாவிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசாவை பின்துயர முடியல, நடக்கிறதுக்கு முடியல. மலக்குகளுடைய ஷனத்தின் காரணமாக, மலக்குகளுடைய தொகையின் காரணமாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இது பாதையிலே வரக்கூடிய நேரத்தை வித்தியாசமான நடையாக வந்துச்சு. சொன்னாங்க, இது யாருடைய ஜனாசா? ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாசா. அல்லாஹ் 60,000 70,000 மலக்குகளை அனுப்பினான் இந்த ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை கண்ணியப்படுத்த. அருமையானவர்களே, இந்த ஸஅத் இப்னு முஆதுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு இருந்துச்சு. இவளுக்கு தான் அல்லாஹுடைய அன்பு இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையை தீனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தன்மை இருந்துச்சு. தான் ஒரு அடிமை என்ற உணர்வு இருந்துச்சு. அல்லாஹுக்கு முன்னால
தன்னுடைய நடத்தைய மனப்பாங்க சூழல இஸ்லாத்த சூழல்கள் மாற்ற வேண்டும், தான் உழைப்பு செய்ய வேண்டும் என்ற தன்மை அவர் அந்த அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருந்துச்சு உள்ளத்தில். அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். இதான் நபித்தோழர்கள். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய நடத்தையில மனசில சூழல்ல எப்பயுமே அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய தக்வா வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு முன்னாலே சொல்கிறார்கள், லவ் நாதா முனாதின் யௌமல் கியாமா குல்லு நாஸ் யதுகுலூனல் ஜன்ன இல்லா வாஹித் லா ஹஷீது அன் நகூன அன ஹுவ. நாளைக்கு மறுமையில் ஒரு மலக்கு வந்து எல்லாருக்கும் முன்னால ஏலான் பண்ணினா, இன்றைக்கு எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் ஒருவரை தவிர, எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போங்க ஒருவரை தவிர என்று யாராவது ஏலான் பண்ணினா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஹஷீது அன் நகூன அனஹுவ, நான் பயப்படுறேன், எனது மனசுக்கு பாரமாகிக்குது, அந்த ஒருவன் நானா தெரியாது, அந்த ஒருவன் நரகத்துக்கு போறவன் நானோ தெரியாது என்று பயப்படுவான். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தக்வா, இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளங்களிலே மிகைத்து இருந்துச்சு. அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த நோன்பை கொண்டு படிக்கக்கூடிய பெரிய பாடம் தன்னுடைய மனப்பாங்கிலே தக்வாவை, தவக்குலை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் 7 VIP லிஸ்டில் 7 விதமான மக்கள் ஆரம்பத்திலே சுவர்க்கத்துடைய அரசுடைய நிழலை அடைந்து கொள்வார்கள். மறுமையில மக்கள் எல்லாம் அமளி துமளிகளோடு இருக்கிற நேரம், மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் அமளி துமளிகளோடு இருக்கிற நேரம், ஹத்தா இதா அஹ்ரத யதஹு லம் யகதி யராஹா, இவருடைய கையை நீட்டினால் இது தன்னுடைய கையா என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நேரம், வேர்வையிலே மூழ்கி கொள்ளக்கூடிய நேரம், அந்த அளவு கடுமையான நேரத்தில் 7 விதமான VIP லிஸ்டில் மக்களை அல்லாஹ் அரசுடைய நிழலிலே வீட்டிருக்க செய்வான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ பல இடங்கள்ல கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ பல இடங்கள்ல கொண்டு வராங்க, பல தலைப்புல கொண்டு வராங்க. 7 விதமான மக்கள்ல ஒரு விதமான மக்களாவது நாங்க ஆகிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த 7 விதமான மக்களை நான் இப்ப சொல்ல இல்லை, உலமாக்கிட்ட போய்த்து படிச்சுக்கோங்க. அதுல சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, அதுல ஒரு விதமான மக்கள் ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففالت ஐனா. இரவு நேரம் வித்திர் தஹஜ்ஜத் கியாமுல் லைல் தொழுகைகள் தொழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அன்பால கண்ணால் கண்ணீர் வரும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால் உள்ளங்கள் நடுங்கும். தராவே தொழுகிற நேரம் கால் வீங்க வீங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய அன்பால் இந்த வயசாளி தொழுது கொண்டிருப்பார், இந்த சின்ன குழந்தை தொழுது கொண்டிருப்பாங்க, இந்த தாய் தொழுது கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அன்பால அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففالت ஐனா, அல்லாஹ்வுடைய அன்பால அல்லாஹ்வுடைய அச்சத்தால அல்லாஹ்வுடைய சிந்தனையால கண்ணால சுப்ஹானல்லாஹ் கண்ணீர் வருது. இப்படியாப்பட்ட எல்லா மக்களையும் அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் நாளைக்கு மர்மையில வீட்டிருப்பாட்டுவான். எத்தனை பேர் கியாமுல் லைல் அழுதிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் தராவி தொழுகையில எத்தனை பேர் அழுதிருக்கிறாங்க, தௌபால எத்தனை பேர் அழுதோம், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இதுக்கிர்ல எத்தனை பேர் அழுதிருக்கிறோம். இதுதான் பெரிய ஒரு மாற்றம். இதுதான் இந்த மாற்றத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். உள்ளங்களிலே இந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் ஆக பெரிய மாற்றம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர், அல்லாஹ்வுடைய ஒரு நபி. ஆரம்பத்திலே அவர்கள் மிக 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 வசதி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தையும் கொடுத்திருந்தான், நல்ல ஒரு குடும்பத்தையும் கொடுத்திருந்தான், எல்லா விதமான நிஅமத்துக்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடினான். அல்லாஹ் தன்னுடைய நபியை சோதிக்க நாடினான். எப்படி சோதனை என்பதை பார்த்துக்கோங்க. எப்படி சோதனை? ஆரம்பத்திலே அவர்களுக்கு ரொம்ப பெரிய பணத்தை பொருளாதாரத்தை இந்த வேண்டா புகாரியில வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடலிலே அல்லது நைல் நதியிலே குளிச்சு கொண்டிருப்பாங்க.
குளிச்சு கொண்டிருக்கிற நேரம் மழை பேஞ்சு கொண்டே இருக்கும். அந்த மலையில தங்க கட்டி விழுந்து கொண்டே இருக்கும். தங்க கட்டி மழை பேஞ்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு வைங்களே, மஸ்ஜிதுக்கு முன்னால மழை பெய்யுது, தங்க கட்டி விழுகிறதா இருந்தா சுப்ஹானல்லாஹ் ஹத்தீப் மட்டும்தான் மிஞ்சுவார். எல்லாரும் தங்கத்தை புறக்க பேத்துருவான். பரவாயில்லை, புறக்கிட்டு வந்து பயான கேட்டாலும் பரவாயில்லை. கண்ணியமான சகோதரர்களே, மனுஷன் அப்படித்தான். அல்லாஹ் அதை தவறாக எடுக்கிறே இல்லை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் ரொம்ப கஷ்டமான காலம். பஹ்ரைனில் இருந்து அல்லது எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து நிறைய பொதிகள் வந்துச்சு, சாமான்கள் வந்துச்சு, சஹனம் வந்துச்சு. சஹாபா தோழர்கள் எளிமையான காலம். வந்த உடனே மிம்பர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் நிறைய பேர் அதை பார்த்து போயிட்டாங்க அந்த சாமான் எடுக்கிறதுக்காக. அடிச்சு முந்தி ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க அந்த சாமான தனக்கு கிடைக்கணும்னு. கொஞ்சம் பேர் மட்டும்தான் பயான்லே உட்கார்ந்தான். மனிதனுடைய நிலைமை. அருமையானவர்களே, சகோதரர்களே, இது மனிதன் நிலைமை அல்லாஹ் ரொம்ப அறிந்தவன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய நபி. இன்னும் ஒரு சைட்ல மனித குணமுள்ளவர். அவர் குளிச்சு முடியல, தங்க கட்டி இறங்குறதை பார்த்தவர் தங்கத்தை புறக்க போனாரு. புறக்கிற நேரம் தான் ஞாபகம் வருது, உடுப்பும் இல்லை உடம்புல, துணியும் இல்லை உடம்புல சரியான முறையில். இப்படி புறக்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய புறத்தில் வகை வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணத்தை, எவ்வளவு பாக்கியத்தை, பொருளாதாரத்தை தந்திருக்கிற, உங்களை கனியா தானே ஆக்கி வச்சிருக்கிறேன். மக்கள்கிட்ட தேவையற்ற நிலைமை. திரும்ப 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 குளிச்சு முடிய முந்தி இந்த தங்கத்தை நீங்க புறக்கணும்பா, மற்றவர்களுக்கு புறக்கத்தை கொடுங்களே, உங்களுக்கு தானே கிடைக்குது. இப்படித்தானே ஒரு கடை ஒன்று செய்யற நேரம் நல்லவங்க இருந்தா என்ன செய்வாங்கண்டா, தனக்கும் வியாபாரம் நடக்கணும், என் சகோதரருக்கும் வியாபாரம் நடக்கணும், என் தம்பிக்கும் வியாபாரம் நடக்கணும், மற்றவருக்கும் வியாபாரம் நடக்கணும், என்ன போல எல்லாரும் ஜகாத் கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், ஹதியா கொடுக்கணும். இதுதான் நல்லவர்கள்ட தன்மை, நல்லவர்கள்ட தன்மை. சில பேருடைய தன்மை அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லார்ட்டையும் இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ஏரியாக்கள் நல்ல மக்கள், சில ஏரியாக்கள்ல இருக்குது, எல்லாத்தையும் அவங்க தான் சாப்பிட பார்ப்பான். வியாபாரமும் அவங்களுக்கு தான் நடக்கணும், எல்லாத்தையும் அவங்க தான் சாப்பிட பார்ப்பாங்க. வேற யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, வேற யாரும் முன்னேறக்கூடாது, வேற யாரும் அவங்களோட கை வலது கையாக இருக்கக்கூடாது, உயர்ந்த கையாக இருக்கக்கூடாது. எப்பயுமே எங்கட கை தான் உயர்ந்த கையாக இருக்கணும், நாங்க தான் கொடுக்கணும், அவங்க எடுக்கணும். இந்த தன்மை ரொம்ப அழகில்லாத தன்மை. கண்ணியமான சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பரக்கத்தா தந்திருக்குதானே, திரும்ப 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 இதையே நீங்க புறக்கி கொண்டிருக்கிறீங்க, ஏன் இப்படி பிறக்கிறீங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் சிரிச்சவர்களாக சொன்னார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் நீ தான் எல்லாமே தந்தான், எல்லாத்தையும் நீ தான் தந்தான், இந்த தங்கத்தையும் இப்ப நீ தான் தந்திருக்கிறார். ஓண்ட நேமத்தில் இருந்து நான் எப்படி நிராசையா இருக்கிறேன், ஓண்ட நேமத்தில் இருந்து நான் எப்படி நிராசையாக போகிறேன், இந்த நேமத்தும் எனக்கு பெரிய ஒரு பரக்கத் என்று எல்லாத்தையும் அள்ளி போட ஆரம்பிச்சான், எல்லாத்தையும் அள்ளி போட ஆரம்பிச்சான். அல்லாஹ்வுடைய சோதனை ஒன்று வந்துட்டு, அல்லாஹ்வுடைய ஒரு மறைமுறையான சோதனை, ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டுட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் எந்த அளவு சோதனை, எல்லா பொருளாதாரத்தையும் இழந்தாங்க, குடும்பம் முழுக்க இழந்தாங்க, மனைவியை தவிர எல்லா குடும்பமும் அவர்களை விட்டு தூரமாக ஆரம்பிச்சான். ஒரு கிராமத்தில் ஒரு காட்டில் அவர்கள் மட்டும் மனைவியோட வாழ ஆரம்பிச்சான். சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் போயிட்டு, இன்னொரு தேவைகளுக்கு வசதி இல்லாமல் போயிட்டு, தன்னுடைய மனைவி சுப்ஹானல்லாஹ், அந்த மனைவி மற்றவர்களுடைய விவசாய நிலங்களிலே கூலி வேலை செய்து தன்னுடைய கணவனுக்கு சாப்பாட்டு கொண்டு வர அளவுக்கு மாறிச்சு. அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண்மணி கூலி வேலை செய்து எப்படியாவது தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கணவனோட உள்ள இரக்கத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக உணவு கொண்டு வந்து கொடுப்பான். இப்படி ரொம்ப கஷ்டமான காலம், எந்த அளவு கடுமையான நோய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வது கூட இயலாமல் போகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. கடைசியாக ஒரு துவா ஒன்று கேட்கிறாங்க. இந்த துவாவை கட்டாயம் பாடமாய்க்கோங்க. குர்ஆன்ல வரக்கூடிய துவா, நபிமார்கள் கேட்ட துவாவுக்கு ரொம்ப கூவத் கூட,
ரொம்ப தாசீர் கூட. நபிமார்களுடைய துஆக்களை கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாடமாக்க வேண்டும், இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். துஆ செய்தார்கள், ரப்பி அன்னி மஸ்ஸனியஹு துர்ரு மஸ்ஸனிய அத்துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப நோய் என்ன பிடிச்சிச்சு, கடுமையான வருத்தம் என்ன பிடிச்சிச்சு. யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன், எனக்கு சுகத்தை தா என்று கெஞ்சி கதறி கேட்டுக்கொண்டே இருந்தான். கெஞ்சி கதறி கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒருவேளை இன்னும் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு வசதியே இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதியே இல்லை. கூலி வேலை செய்ய போன நேரத்தில் கூலி வேலையும் இல்லை. அந்த பெண்மணி எவ்வளவு உத்தம பெண்மணி என்று பாருங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் எல்லாரும் வாப்பா விட்டுட்டு போய்த்தான், குடும்பம் எல்லாம் நானாவை விட்டுட்டு போய்த்தான், எல்லாரும் விட்டுட்டு போனாங்க. மனைவி அந்த பெண்மணி முஹ்லிஸா, உண்மையான மன தூய்மையுள்ள ஒரு தாயாக இருந்ததினால தந்த கணவனை விடவே இல்லை. இப்ப கூலி வேலை செய்யறதுக்கு வசதி இல்லை, கூலி வேலை இல்லை. இப்ப முடிவெடுத்தாங்க, அவர்களுடைய முடி வரலாற்றுல வருது, அவர்களுடைய முடி அவர்களுடைய முட்டுக்காலுக்கு கீழ அந்த அளவு நீண்ட முடி. அதுல ஒரு சில முடிகளை வெட்டி வித்து தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, பின்னாலதான் தெரிய வந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் விட்டு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஏண்ட நிலைமை என்னுடைய மனைவி முடிய விக்கிற அளவுக்கு மாறிச்சு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. துஆ செஞ்சாங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு குணத்தை தா, சுகத்தை தா. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அல்லாஹ்வுடைய புறத்தால மெசேஜ் வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, உங்களோட காலுக்கு கீழ் உள்ள பூமியில பகுதிக்கு நீங்க காலால அடிங்கன்றான். அடிச்சான், தண்ணீர் வந்துச்சு. அந்த தண்ணியை குடிங்க, அந்த தண்ணியை கொண்டு உழு செய்யுங்க, அந்த தண்ணியை நீங்க குளிங்கண்டா. அல்லாஹ்வுடைய கிருபையில் அவர்களுக்கு சுகம் ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், சுகம் ஏற்பட்டு விட்டது. அருமையானவர்களே, கடுமையான நோய் வரலாற்றில் அப்படி ஒருவருக்கு அந்த நோய் ஒன்று வரவே இல்லை. அவ்வளவு நோயாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு, பொறுமை, தக்வா, இதைத்தான் நாங்கள் படிச்சுக் கொள்ள வேண்டும். அந்த மனைவியிட உள்ளத்தில் கணவனுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக அந்த மனைவி விட்டுட்டு போகவில்லை. வரலாற்றில் அந்த பெண்ணை போன்று யாருமே இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால யோசிச்சாங்க, இந்த மனைவி தேவையில்லாத வேலை ஒன்றை பார்த்தா, தன்னுடைய முடியை வெட்டி கொடுத்தா, இதனால 100 கஷையடி அடிக்க வேண்டும், அன்றைய ஷரியத்தில் உள்ள சட்டம் என்று 100 கஷையடி அடிக்கிறதுக்கு கூப்பிட்டான். அல்லாஹ்வுடைய புறத்தால வருது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தி வருது, நீங்க அந்த பெண்ணுக்கு அடிச்சாங்க. அந்த பெண் ஒரு இக்கட்டுக்காக இந்த வேலை பார்த்தா, உங்களோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக வேலை பார்த்தா, எங்களோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக உங்களை விட்டுட்டு போகவில்லை. உங்களோட பிள்ளைகள் உங்களை விட்டுட்டு போன மாதிரி உங்களை விட்டுட்டு அந்த தாய் போகவில்லை. உங்களோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக, எங்களோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக அந்த வேலை பார்த்தான். ஒரு கோட்டை எடுத்து, ஒரு பெரம்பை எடுத்து ஒரு அடி அடிங்கன்றாங்க அந்த பெண்ணுக்கு. அல்லாஹ் அதையும் லேசாக்கி கொடுத்தான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெண் யாரு தெரியுமா? அவட பேரு தான் ரஹ்மா ஆலியா. உலக வரலாற்றில் அந்த பெண்ணை போல யாருமே இல்லை. அவருடைய அந்த பெண்ணுடைய வாப்பா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, இவர்களுடைய அப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி. இந்த பெண்ணுடைய வாப்பா நபி, வாப்பாட வாப்பா அப்ப நபி, அப்பாவுடைய வாப்பா பாட்டனும் நபி. அது போக இந்த பெண்ணுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நானாவும் நபியாக இருந்தாங்க. இவர்களுடைய கணவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, இவர்களுடைய பிள்ளை துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாமுன் நபி. அருமையானவர்களே, வரலாற்றில் அந்த ரஹ்மா ஆலியா என்ற அல்லாஹ்வுடைய இறை நேச அந்த தாயை போன்று யாருமே வரவே இல்லை. சுத்தி வளர்ச்சி எல்லாரும் நபிமார்களாக இருந்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் எவ்வளவு அல்லாஹ்வுடைய அன்பு, எவ்வளவு அல்லாஹ்வுடைய பொறுமை, அல்லாஹ்வுடைய தக்வா. இந்த சமாலையா இந்த இப்படி இருக்கும். இந்த சமாலையா இருந்தா கணவனை தூக்கி வீசிட்டு முதலாவது லிஸ்டில் அந்த பொம்பளை தான் காலிக்கோட்ல இருப்பா. கணவனை சைடு காக்கிட்டு முதலாவது லிஸ்டில் அவத்தா இருப்பா. நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அருமையானவர்களே,
இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பெண்ணுடைய தக்குவாவை, இந்த பெண்ணுடைய பொறுமையை, இந்த பெண்ணுடைய அல்லாஹ்வுடைய புறத்தால இருந்த அன்பை பாருங்க. தந்த கணவனை விட்டு விடல, கடைசி வரையில கணவனோடே தான் இருந்தாங்க. இதுதான் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பொறுமைக்கு அடையாளம், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தக்குவாவுக்கு அடையாளம், இதுதான் அல்லாஹ்வுடைய அன்புக்கு அடையாளம். இது நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 70 வருஷமா நாங்கள் நோன்பு பிடிச்சோம், 70 வருஷமாக 80 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன், 60 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன். ஒரு சைட்ல இருந்து என் உள்ளத்துல எவ்வளவு தக்குவா, எவ்வளவு அன்பு, அல்லாஹ்வுடைய எவ்வளவு சிந்தனை, அல்லாஹ்வுடைய எவ்வளவு தவக்குல். நான் தயாராகிக்கிறேன் மௌத்துக்கு, என் ரப்ப சந்திக்கிறதுக்கு. சிந்திக்கிற அந்த பழக்கங்கள் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்து வரையில அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலான்ல படிச்சு தந்த பாடங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்து வரையில இதை தொடர வேண்டும். எங்களோட உள்ளங்களிலே மௌத்து வரையில தக்குவா வர வேண்டும், மௌத்து வரையில அல்லாஹுடைய அன்பு வர வேண்டும், அல்லாஹுடைய தவக்குல் வர வேண்டும், அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும். இது தான் மனப்பாங்கு, மனதுடைய மாற்றம். இந்த நோன்பு கற்று தந்த பெரிய ஒரு மாற்றம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பு எங்களை விட்டும் பிரிய போகுது, நோன்பு எங்களை விட்டு பிரிய போகுது. நேற்று 27 முடியுது. ஒரு வயசாளி பாடம் முடியல, அப்படியே பயான் முடிஞ்சு சலாம் சொல்லிட்டு சொல்றாரு, நோன்பு முடிய போகுது மௌலவி என்றாரு. நோன்பு முடிய போகுது மௌலவி, துவா செய்யுங்க, அடுத்த வருடம் என்ற ஆயில நீளமாக்க. கண்ணால கண்ணீர் வந்துச்சு. அருமையானவர்களே, நான் நம்ப அந்த வயசாளிக்கு ஒரு 80 பாஸ் ஆகியிருக்கும், 80 பாஸ் ஆகியிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ட தன்மை. நோன்பு முடிய 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 அவர்களுடைய உள்ளங்கள்ல கவலை, அல்லாஹ் எங்களை மன்னிச்சிட்டானா, அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சானா, அல்லாஹ் எங்களை இத்துக்குமின நார்ல எழுதினானா, எங்கட லிஸ்டில் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் எழுதினானா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கவலை இருந்து கொண்டே இருக்கும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கவலை, அந்த தேற்றம் இல்லை என்றா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து மீண்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எப்போ மௌத்து வரும் என்று தெரியா, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த மனிதனுக்கு மௌத்து வரும் என்று தெரியா. ஹத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில இருந்து, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்ஃபார் செய்றாங்க, அல்லாஹ்வின் பக்கம் துஆ செய்றான். அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. 63 வருஷம் ஒரே ஒரு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இறையடி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. மலக்குல் மௌத் அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்கப்படுது. அங்கே ரூஹை எடுக்கிறதுக்காக கடைசி வார்த்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கனிமான சகோதரிகளே, பெரியார்களே, 7 மண்டா நேரம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நேரங்கள்ல, தனிப்பட்ட நேரங்கள்ல புகாரில வரக்கூடிய ஹதீஸ்களை கண்ணியமானவர்களே உலமாக்கள்கிட்ட கட்டாயம் படிங்க. எந்த அளவு முக்கியமான கிதாபண்டா, குர்ஆனுக்கு அடுத்து இந்த இஸ்லாத்துடைய வரலாறை பாதுகாத்த சுப்ஹானல்லாஹ் மிக முக்கியமான கிதாப் சஹீஹுல் புகாரி. எப்படி சஹாபாக்கல்ல ஹத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தோ இதே மாதிரி தான் குர்ஆனை தவிர உள்ள ஏனைய கிதாபுகள்ல புகாரியோட அந்தஸ்து. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நபியுடைய ஹதீஸ்களை எங்களுக்கு பாதுகாத்து வெட்ட வெளிச்சமாக ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, எங்களோட ஈமான பாதுகாக்க, எங்களோட அஹ்லாக்க பாதுகாக்க, எங்களோட பண்பாடுகளை பாதுகாக்க, எங்களோட ஒழுக்கத்தை பாதுகாக்க, எங்களோட கொள்கையை பாதுகாக்க, அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளைகளை பாதுகாக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு அழகான முறையில் எழுதி தந்த கிதாபுகள். அருமையானவர்களே, நாங்கள் கொஞ்சம் நோன்பு காலங்களில் படிக்கலாட்டி எவ்வளவு பெரிய அபாக்கியசாலி. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் புகாரி நபியுடைய வரலாறை எழுதுறான், நபியுடைய வரலாறை எழுதுறான். கொழும்புல சில பள்ளி வாயில்களில் லொஹருக்கு பின்னால நபியுடைய வரலாறுகள் தொடர்ந்து போகும். இடையில தப்சீருடைய கிதாபுகளில் விரிவுரை தொடர்ந்து போய்த்து கொண்டே இருக்கும் நோன்பு காலங்களில். அந்த அளவு நபியுடைய வரலாறு மிக முக்கியம். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபியுடைய வரலாறு பூர்த்தியாக என்ன செய்வாங்க, படிச்சு கொடுப்பாங்க உலமாக்கள் பள்ளி வாயில்களில். அந்த நபியுடைய வரலாறுல நபியுடைய கடைசி வார்த்தை என்ன? நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் நபியுடைய கடைசி வார்த்தை அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா. மனைவி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா காது கொடுத்து கேட்கிறாங்க,
கேட்க இல்லை, விளங்குறது இல்லை. திரும்ப காது கொடுத்தாங்க, கேட்கல. மூணாவது தடவை காதை வளைச்சி கேட்டாங்க. அன்னலார் அல்லாஹு மக்ஃபிர்லியா அல்லாஹ், இன்னும் மனுஷரியா அல்லா வர்ஹம்னி, எனக்கு இரக்கம் காட்டிடியா அல்லா, வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, மிருதுவான இறைவனே, உயர்ந்த மிருதுவான இறைவனே, உன்னோட என்ன கொண்டு போய் சேர்த்திடு, நபிமார்களோட சேர்த்திடு, மலக்குகளோட சேர்த்திடு என்று துவா செஞ்சாங்க. இறை எடி சென்று விட்டான். கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், இந்த வார்த்தை தான் வெளியாகிச்சு. அருமையானவர்களே, எங்கட சக்கராத் எந்த நேரத்தில் எப்படி எப்போ வரும் என்று தெரியா? எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்துல மரணிக்கும் என்று தெரியா? அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாங்க. குர்ஆன் அப்படியே மூடி வச்சாங்க. அந்த நேரத்தில் வஃபாத்தாகுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருந்தாங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நெருப்பு வணங்கி ஒரு இஸ்லாமிய விரோதி ஹஜ்ரத் உமரை கொல்ல வேண்டும், இந்த தலைமைத்துவத்தை உடைக்க வேண்டும், இந்த ஒத்துமையை உடைச்சாதான் முஸ்லீம்களை பணிய போடலாம் என்று யூதர்கள் போட்டு பிளான ஒரு மஜூசிய அப்படியே இதுக்கு கெண்ட கொடுத்து அனுப்பினாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்க கிடைச்சிச்சு நேரம். சப்புல இருந்து முஸ்லீம்கள் மாய் தொழுது கொண்டிருந்தவன் திடீரென்று சுபஹ் தொழுகையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால குத்த ஆரம்பிச்சான். அப்படியே விழ ஆரம்பிச்சான். 2 நாள் வரலாறு சொல்லுது, 3 நாள் மயக்கம். அதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்திலே வஃபாத் ஆயிட்டான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் தொழுகையில குத்தப்படுறாங்க. கடைசி அமல் தொழுகை, கடைசி அமல் சுப்ஹானல்லாஹ் ஷஹாதத். நபியுடைய ஊர்ல மரணிக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துஆ செய்வான். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அல்லாஹும்ம ரஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதனா ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், எல்லாரும் வீட்டில் மௌத்தாக்குறமா என்ன மௌத்தாக்கிடாத, ஷஹாதத்தை நசீபாக்கிடு என்று துஆ செய்வான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஊர் மதீனாவிலே வஃபாத்தை தான் என்று துஆ செய்வான். இந்த 2 துஆவும் கபூலாக்கப்படுது. அல்லாஹ் ஷஹாதத்தையும் கொடுத்தான், இதே போன்று மதீனாவுடைய வஃபாத்தை கொடுத்தான். இதுதான் அவங்களோட கடைசி நேரம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சுபஹ் தொழுகைக்கு போறாங்க, கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் ஷஹீதாக்கப்படுறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய வஃபாத். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்துல மரண சஹத்துக்கே கொண்டு வந்து மலக்கல் மௌத் தருவாரோ தெரியாது. நாங்க எதுக்கும் தயாராக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே எங்களோட யாரும் வரமாட்டான், எங்களோட சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு பொருளும் வராது. நாங்க செய்த நல்ல அமல்கள் மட்டும்தான் வரும். அருமையானவர்களே, நாங்க கபர்ல இருப்போம், நன்மைகளோட அமல்களோட அல்லாஹ்வுடைய அன்போட இன்ஷா அல்லாஹ் தூங்கிக் கொண்டிருப்போம் மறுமை வரையில, இந்த உலகத்திலே நன்மை செய்தா. அதனால இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை யாரும் வீணாக்கிடாங்க. இந்த ரமலான் கற்றுத்தரக்கூடிய பாடங்களை மௌத்து வரையில நாங்க பின்பற்றுவோம். பெரும் பாவங்கள்ல இருந்து தூரமாக இருப்போம். அருமையானவர்களே, ஃபித்னாக்கள் ஃபசாதில இருந்து தூரமாக இருப்போம். எங்களை ஈமானை இல்லாமலாக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அருமையானவர்களே, எத்தனையோ விடயங்கள் முன்னுக்கு வந்து கொண்டே இருக்குது. ஈமானை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மௌலவி பஸ்ஸில் ஏறினார். ரொம்ப தூரமான பயணம். இரவிலே ஆரம்பிச்சு அவர் சுபஹுக்கு தான் வந்து சேருவார். அந்த மௌலவி பஸ்ஸில் இருந்து நோன்பு காலத்தில் என்ன செஞ்சாரு, அவர் குர்ஆனை எடுத்துறார் ஓதுறதுக்கு. பக்கத்தில் உள்ள வாலிபரை பார்த்தார். அவர் ஆரம்பிச்சாரே போன்ல படத்தை பார்க்கறதுக்கு. சஹருடைய நேரம் பஸ் இறங்கும் வரையில படத்திலே இருந்தார். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிப முறுக்கு என்று சொல்லலாம், இளம் பருவம் அப்படித்தான் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அந்த இடத்துல அவருக்கு மௌத்து வந்தா எங்க போறது? அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவருக்கு மௌத்து வந்தா எங்க போறது? அவருடைய மௌத்து பாவத்தோடே போயிட்டே. அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, சுத்தி வளர்ச்சி ஃபித்னாவுடைய காலம், ஃபித்னாவுடைய ஜமான். பாவங்கள் எங்களை தஷ்கில் பண்ணி கொண்டிருக்கிறது. ஷைத்தானும் வலைய வீசி கொண்டிருக்கிறான். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ. எங்கட நஃப்ஸே எங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல. எங்கட நஃப்ஸே காலத்துக்கு காலம் இச்சைகளுக்கு எங்களை அடிமையாக்கி கொண்டிருக்குது. சூழலும் மாசுபட்டு கொண்டிருக்குது. இதுக்கு இடையில நாங்க எதிர் நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானை ரப்பு தந்தான். இந்த ரமலான்ல படிச்ச பாடங்களை மௌத்து வரையில தொடர்ந்து தக்வாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக, நல்ல உள்ளம் கொண்டவர்களாக, தவக்குல் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்புள்ளவர்களாக மாறி நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து இறையடி செல்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பாவி முஸ்லீம்கள் யா அல்லாஹ்
ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் சஹர் உணவு சாப்பிடுற நேரம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். இஃப்தார் செய்கிற நேரம் சின்னஞ்சிறு குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அப்பாவி குழந்தைகள் யா அல்லாஹ். இவைகள் அனைத்தையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, மலக்குகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். எனவே அந்த முஸ்லிம்களுக்கு பூர்த்தியான பாதுகாப்பை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு பூர்த்தியான சுதந்திரத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ஏதோ ஒரு காரணத்தை சபபாக வச்சு அந்த முஸ்லிம்களை பலஸ்தீன முஸ்லிம்களை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அரபு நாடு முழுக்க யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஒற்றுமையாக தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ஒரே இறைவனாகிய உன்னை வணங்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ், ஒரே நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் காபாவை கிப்லாவாக ஏற்றுக்கொண்டவங்க யா அல்லாஹ், குர்ஆனை தஸ்தூராக ஏற்றுக்கொண்டவங்க யா அல்லாஹ், முஸ்லிம்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லாஹ். பின்னரும் யா அல்லாஹ் ஒற்றுமை இல்லாததின் காரணமாக, மனசிலே அதஹரியத்தின் காரணமாக, கோழைத்தனத்தின் காரணமாக இந்த குஃபார்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த அடாவடித்தனம் பிடிச்ச யா அல்லாஹ் அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த இந்த யால படு மோசமான ஆகப்பெரிய ஷைத்தான் அமெரிக்காவுக்கு யா அல்லாஹ், இரண்டாவது ஷைத்தான் இந்த ரஷ்யாவுக்கு, மூணாவது ஷைத்தான் இந்த இஸ்ரேலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இவர்களுக்கு பயப்படாத தன்மையை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், முஸ்லிம் தலைவர்களுக்கும், முஸ்லிம் குடிமகனுக்கும் கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ். எல்லாரும் ஒற்றுமையாக தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எல்லாரும் ஒற்றுமையாக தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எல்லாரும் எழும்பி இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். துஆ செய்ய தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஒரு முடிவை ஏற்படுத்திரியா அல்லாஹ். அப்பாவி மக்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க முடியாது யா அல்லாஹ், பார்த்து கொண்டிருக்க முடியாது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நாங்கள் சஹர் உணவு சாப்பிடுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஃப்தார் செய்கிறோம் யா அல்லாஹ், நிம்மதியாக பள்ளி வாயிலே தொழுகிறோம் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் ரப்பே கியாமத்துக்கு மேல கியாமத்து வந்து விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கியாமத்துக்கு மேல கியாமத்து வந்து விட்டது யா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாக்கிறவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். எனவே எங்கட மௌத்துக்கு முதல்ல மஸ்ஜிதுல் அக்ஸால யா அல்லாஹ் அங்க போய் ஈத்திகாஃப் நிக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். அங்கே யா அல்லாஹ் இல்மை படிக்கிற பாக்கியத்தை, ஈமான படிச்சு மற்றவர்களுக்கு சொல்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த கருணையால அடிக்கடி மஸ்ஜிதுல் ஹரத்துக்கும் யா அல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கும் நமக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை நீ நசீபாக்கிறாயோ யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தால, அந்த ரஹ்மத்தால மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் செல்வதற்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். உனது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உனது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளி காபத்துல்லாஹ் யா அல்லாஹ். உனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இணைந்து தக்வா என்ற உரத்தால் கட்டிய பள்ளி மஸ்ஜிது நபவி யா அல்லாஹ். உனது நபியாகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா யா அல்லாஹ். அது வீடாயிடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ், சூழ்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டுடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே முஸ்லிம்களுக்கு ஒற்றுமையை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த நாட்டு மக்களுக்கு ஒற்றுமையை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த நாட்டு மக்களுக்கு யா அல்லாஹ் ஈமானை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், குறிப்பாக விசேஷமாக இந்த ஊர் மக்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊர் மக்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ், எப்பொழுதும் ரப்பே ரஹ்மானே முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ். அன்று யா அல்லாஹ் 2016 தர்கா டவுன் பிரச்சனையிலே யா அல்லாஹ் அந்த மக்களுக்காக வேண்டி ஆரம்பமாக உணவுகள் எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிழக்கு மண்ணை சேர்ந்தவர்கள் யா அல்லாஹ். இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது யா அல்லாஹ், இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி இரக்கமுள்ளவர்கள் யா அல்லாஹ். இந்த மக்களுக்கு யா அல்லாஹ் இம்மையிலேயே நீ மறுமையிலேயே பரக்க செய்வாயாக. துனியாவுடைய ஆகிராவுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒற்றுமையை நசீபாக்கிறியா அல்லாஹ். மார்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக எல்லா அமைப்பிலையும் யா அல்லாஹ் ஒற்றுமையை உண்டாக்கிறியா அல்லாஹ். சலாத்த, முசாபஹாவ, புன்னகைய, விட்டு கொடுக்கிற தன்மை, பணிவு, அன்பு, அஹ்லாக்க, நல்ல குணத்தை, கருணைய ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு வியாபாரத்தில் பரக்க செய்வாயாக, உத்தியோகத்தில் பரக்க செய்வாயாக, குடும்ப வாழ்க்கையில பரக்க செய்வாயாக, கல்வி அறிவில் பரக்க செய்வாயாக, குர்ஆன்ல ஹதீஸ்ல பரக்க செய்வாயாக யா அல்லாஹ். அஹ்லாக்ல பரக்க செய்வாயாக, ஒழுக்கத்தில் பண்பாடுல பரக்க செய்வாயாக, எல்லாத்துக்கும் மேலான யா அல்லாஹ் தைரியத்தில் ஆளுமையில பரக்க செய்வாயாக யா அல்லாஹ். இளைஞர்களுக்கு ஈமான்ல தக்வால பரக்க செய்வாயாக யா அல்லாஹ். சக்கராத்துல யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னுடைய அன்போடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்கட தவறுகளால எங்க
எங்களை நீ பிடிச்சிடாதே யா அல்லாஹ். ரப்பே எங்களை பாவத்தால் எங்களை பிடிச்சிடாதே யா அல்லாஹ். எத்தனையோ ரமலான் எங்களை கடந்து விட்டது யா அல்லாஹ். உதாசீனம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். தூக்கத்துல கழிச்சிட்டோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே விளையாட்டுல கழிச்சிட்டோம் யா அல்லாஹ். மோட்டார் பைக்ல சுத்துறதுல கழிச்சிட்டோம் யா அல்லாஹ். வீணான வேலைகள்ல கழிச்சிட்டோம் யா அல்லாஹ். இந்த ரமலான சஹாபாக்கள் வேறு விதமாக பயன்படுத்தினார்கள் யா அல்லாஹ். ஷுஹதாக்கள் சித்திகீங்கள் அவுலியாக்கள் வேறு விதமாக பயன்படுத்தினார்கள் யா அல்லாஹ். அப்படி நாங்க பயன்படுத்தாம யா அல்லாஹ் வீணாக்கிட்டோம் யா அல்லாஹ். இதை கொண்டு எங்களை நீ பிரிச்சிடாதே யா அல்லாஹ். நபியை விட்டு சஹாபாக்களை விட்டு ரொம்ப தூரமான காலத்துல வாழ்கிற நாங்க யா அல்லாஹ் ஈமான்ல அமல்ல தக்வால எல்லாத்திலையும் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். என்றாலும் உன்னுடைய இறை யா அல்லாஹ் உன்னுடைய அன்பில உன்னுடைய ரஹ்மத்தில எதிர்பார்க்கிறோம். உன்னுடைய மக்பிரத்தை இதுக்கும் இன்னாரை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். எல்லாரையும் மன்னிச்சு யா அல்லாஹ் சுவர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்துக் கொள்வாயாக. எங்கள் துஆ